தமிழகத்தின் இயற்கை வள துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்கு. இந்த கல்குவாரிகள் பார்த்தீங்கன்னா முறையா செயல்படுதா இல்லையா அப்படின்ட்டு ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை சம்பந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவோ மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கல்குவாரிகள் பார்த்தீங்கன்னா முறையாக செயல்படாமல் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தினுடைய கலெக்டர் சார் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 54 கல்குவாரிகள் இருக்கு. இங்கே ப்ராப்பராக செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப் கலெக்டர் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழுவை அமைச்சு ஆய்ச்சிருக்காரு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா கடந்த 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாலை டைம்ல பார்த்தீங்கன்னா டி.கே. பிரபு சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு என்ன கரெக்டா ப்ராசஸ் போயிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்காரு. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 3 குழுக்களுடைய ஃபர்ஸ்ட் கட்ட ஆய்வறிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் 54 கல்குவாரிகள் இருக்கு. அதுல 18 கல்குவாரிகள் மீறி செயல்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆய்வு அறிக்கை ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த டி.கே. பிரபு சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமா செயல்படுறதுக்கு தடை போடுங்க அப்படின்ட்டு தற்காலிகமா அந்த கல்குவாரியை மூடி இருக்காங்க. மேலும் இந்த 3 குழுக்களுடைய விரிவான ஆய்வறிக்கை கிடைத்த பிறகு இந்த 54 கல்குவாரிகள் எது இதெல்லாம் ப்ராப்பரா செயல்படுற கல்குவாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் இயற்கை வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இவருடைய செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். தேங்க்யூ so much ஃப்ரெண்ட்ஸ்.